அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பேரருளால் 26வது தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மென்மேலும் அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு அதிகமாக்கி தருவானாக. இந்த ரமலானில் நம்முடைய சிறிய சிறிய தியாகங்களின் மூலமாக ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலேயும் அல்லாஹ் இதற்குரிய வாய்ப்பினை நமக்கு மென்மேலும் தந்தருள் புரிவானாக. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்று தொடர் பார்த்து கொண்டே வருகிறோம். பெருமானாரினுடைய ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்தோம். இந்த காலத்தில்தான் பாங்கு கடமையாக்கப்பட்டது. ரமலான் மாதத்தினுடைய நோன்பை அல்லாஹ் இப்பொழுதுதான் கடமையாக்கினான். ஜகாத், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய வரியை இப்பொழுது அல்லாஹ் கடமையாக்கினான். ஈதுல் ஃபித்ர் என்னும் பெருநாள் தொழுகை, ஈதுல் அல்ஹா என்னும் பெருநாள் தொழுகை இந்த ஆண்டிலிருந்து தான் நடைமுறை அமலுக்கு வர ஆரம்பிக்கிறது. அதே போல பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்ட ரசூலுல்லாஹ்விற்கு கிபிலாவை, பைத்துல் ஹரமை கிபிலாவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டளையும் இந்த ஆண்டில்தான் அல்லாஹ் பிறப்பித்தான். அப்போ இதோடு சேர்த்து தான் இந்த நேரத்தில் தான் ஜிஹாதை கடமையாக்கியதாக அல்லாஹ் அறிவிப்பு செய்தான். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமூ, அநியாயமாக எந்த இடத்தில் நீங்கள் தாக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்தில் எதிரிகளை நீங்கள் நேருக்கு நேர் நின்று போரிடுவதை அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிஅன்னஹும் ظுலிமூ. அப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுறாங்க, மக்காவினுடைய காஃபிர்கள் எல்லாம் தன்னுடைய வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய லாபங்களை இஸ்லாத்தையும் முஹம்மதையும் அழிப்பதற்காக, முஹம்மதை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். பெரிய பெரிய முதலீடுகளை செய்து அதன் மூலம் வரக்கூடிய லாபத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பெருமானார் கேள்விப்படுறாங்க. அது போக ஒரு பெரிய படை ஒன்றை அபூ சுஃபியான் கூடிய தலைமையிலே மக்காவிலிருந்து சிரியா தேசத்திற்கு வியாபார பொருட்களோடு சென்ற ஒட்டகம் கிளம்புகிறது. சுமார் 40 ஒட்டகங்கள் பெரிய பெரிய சுமைகளை, பொதிகளை சுமந்து கொண்டு மக்காவிலிருந்து சிரியா தேசத்தை நோக்கி அது கிளம்பி கொண்டு இருக்கிறது. போய் சிரியாவில் வியாபாரங்கள் எல்லாம் செய்து முடித்து முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி பெரிய பெரிய கருவிகள் எல்லாம் வாங்கி கொண்டு அதோடு சேர்த்து காசையும் பணங்களையும் எல்லாம் வைத்து கொண்டு இந்த 40 ஒட்டகங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் கேள்விப்படுறாங்க. முஸ்லிம்களை அழிப்பதற்காக காஃபிர்கள் தன்னுடைய பொருளாதாரத்துடைய முதலீடை, லாபத்தை இப்படி ஈட்டி வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஒற்றர்களின் தூதுவத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். எப்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன திட்டமிடுறாங்க, தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து வரக்கூடிய சிரிய தேசத்திலிருந்து மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த படை மதீனா வழியாகத்தான் போக வேண்டும். எனவே இந்த படகையை நாம் முற்றுகையிட்டு பிடித்து கொண்டால் இந்த பொருளாதாரத்தில் நமக்கு உறுதியை அல்லாஹ் தந்துருவான் என்பதாக திட்டமிட்டு இந்த படையை தாக்குவதற்காக தன்னுடைய தோழர்களோடு கிளம்பி போறாங்க. கிளம்பி போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய படைகளில் மொத்த நபரையும் சஹாபாக்களை கொண்டு எண்ணப்படுகிறது. சுமார் 313 பேர் அந்த படையில் இருக்கிறார். எதுக்காக வேண்டி போகிறாங்க? அபூ சுஃபியானுடைய வியாபார சரக்குகளை திருப்பி கொண்டு வரணும் மதீனா நகரத்திற்கு என்ற நோக்கத்தில் தான். இதற்கு பெரிய அளவுக்கு தளவாட பொருட்கள், வாளு, அம்பு இது எதுவும் தேவையில்லை. கேடயம், பாதுகாப்பு கருவிகள் எதுவும் தேவையில்லை. சும்மா கையில் வெறும் கையோடு 40 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், 7-5-6 வாட்கள் இவைகளை கொண்டுதான் சஹாபாக்கள் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதான பொருட்களோடு தான் இந்த கூட்டத்தை
கைது பண்ணுவதற்காக வேண்டி போறாங்க. இந்த தகவல் பெருமானாருடைய படை நம்மளை தாக்க வருகிறது என்பதை விளங்கி கொண்ட அபூ சுஃபியான் நுண்ணறிவோடு எப்படி செயல்படுகிறான் என்று சொன்னா, நேரா ஒருத்தவருக்கு காசை கொடுத்து நீங்க நேரா மக்காவுக்கு போயிருங்க, மக்காவிற்கு போய் அங்கு அந்த படைகளை, முஹம்மது நம்முடைய படைகளை தாக்க வருகிறது என்று தகவல் கொடுங்கள் என்று வேகமாக ஒரு நபரை அனுப்புகிறான். அவன் மக்காவினுடைய வீதிகளில் கத்திக்கொண்டு அவன் ஓடுகிறான். யா சஃபா, யா சஃபா. சஃபா குன்றின் மீது பெருமானார் கத்தியவுடன் எல்லோரும் ஒன்று கூடுவார்களே, அதுபோல இவன் அந்த குன்றின் மீது ஏறி யா சஃபா என்று கத்துகிறான். கத்தியவுடன் எல்லோரும் கூடுகிறார்கள். தங்களுடைய ஏதேனும் ஒரு துக்கமான செய்தி என்று சொன்னால் மூக்கில் அவர்கள் இரத்தத்தை ஓட்டுவாங்க, இரத்தத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது கத்துவாங்க. பெரிய துக்கமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது, என்ன செய்தி என்பதை எல்லாம் அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற மக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் வந்து ஒன்று கூடி கேட்கிறாங்க. அவன் சொல்லுகிறான், நம்முடைய அபூ சுஃபியான் பெரும் பணத்தோடு வந்து கொண்டிருந்த இந்த படையை முஹம்மதுடைய படை தாக்க போகிறது, எனவே நீங்கள் அவர்களை போய் அழிக்க வேண்டும் என்பதாக அபூ சுஃபியான் அபூ ஜஹலிடத்தில் சொல்ல, அபூ ஜஹல் முழு மக்கா நகரம் முழுவதும் அறிவிப்பு செய்கிறான், வீட்டில் ஒவ்வொரு நபரும் கிளம்பி என்னோடு போருக்கு வர வேண்டும், தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களோடு வர வேண்டும் என்பதாக ஒவ்வொரு நபரும் வீட்டிலிருந்து குதிரை, உயர் ரகமான ஆயுதங்கள், கேடயங்கள், அதுவும் போர் பயிற்சி பெற்ற நிலையில ஒவ்வொரு நபரையும், வாலிபர்களையும் வீட்டிலிருந்து ஒரு நபரை அனுப்பி வைக்கிறார். கிட்டத்தட்ட 1000 பேர் ஒன்று கூடினார். 1000 நபர்கள் ஒன்று கூடிய நிலையில் இந்த படை அபூ ஜஹலுடைய தலைமை தாங்கிய நிலையில மக்காவிலிருந்து கிளம்புகிறது. மக்காவிலிருந்து கிளம்பி நேராக பத்ர் என்னும் மைதானத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றில் இந்த படை ஒளிந்து கொள்கிறது. அபூ ஜஹலுடைய படை ஒளிந்து கொள்கிறது. இந்த அபூ சுஃபியானுடைய வியாபார சரக்கை எடுப்பதற்காக வேண்டி பெருமானாருடைய படை வர, இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாது அபூ ஜஹலுடைய படை மலைக்கு அப்பால் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ்விற்கு தெரியாது. இந்த நிலையத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு 2 பேரை அனுப்பிச்சு பக்கத்தில் ஏதேனும் படைகள் வந்திருக்கிறதா என்று பார்க்க சொல்றார். நேராக இவங்க 2 பேரும் போறாங்க. ஒரு கிணற்று அடிவாரத்தில் 2 பெண்கள் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தாங்க. அந்த தண்ணீர் இறைக்கும் போது அவங்க இப்படி பேசிக்கிறாங்க, மலைக்கு பக்கத்தில் ஒரு படை வந்திருக்கு, இவங்களுக்கு நான் தண்ணீர் இறைச்சி கொடுத்துட்டேன்னா என்னுடைய கடனெல்லாம் அடைச்சிருவேன் என்பதாக ஒரு பெண் பேசியதை அலி ரலியல்லாஹு கேட்கிறார். இப்பொழுதுதான் விளங்கி கொண்டாங்க, இப்போ மலைக்கு பின்னால் ஒரு படை ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலாக முஸ்லிம்களுக்கு செய்திகள் போய் சேருகிறது. இன்னும் கொஞ்சம் துருவி ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி கொஞ்சம் முன்னாடி போறாங்க. ஜுபைர், அலி ரலியல்லாஹு 2 பேரும் போனா ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, மலைக்கு பின்னால் எதுவும் படைகள் இருக்கிறதா என்று கேட்க அவன் சொல்றான், ஆம், அபூ ஜஹலினுடைய படை ஒளிந்து இருக்கிறது என்பதாக அந்த சிறுவன் சொல்றான். நல்ல சொல்லு என்று சொல்லி இந்த சிறுவனை பெருமானாரிடத்தில் அழைத்து கொண்டு போய் சேர்த்து நிப்பாட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து இந்த சிறுவனிடத்தில் கேட்கிறாங்க, உண்மையை சொல்லு, அபூ ஜஹலுடைய படை ஒளிந்திருக்கிறதா? ஆம், உண்மையை சொல்லுன்னு மறுபடியும் அடித்து கேட்கிறாங்க. அபூ ஜஹலுடைய படை ஒளிந்திருக்கிறதுன்னு சொன்னோன்னே 3ஆவது விடலை. உண்மையை சொல்லுன்னு சொன்னோன்னே இவன் நோச்சுட்டா பொய் சொன்னா தப்பிச்சுக்கிறலாம் போல என்பதாக, உண்மையை சொன்னா அடி விழுகுது, பொய் சொன்னா தப்பிச்சுக்கிறலான்னு சொல்லி இப்படி என்ன செய்யறான், மாத்தி சொல்றான். அபூ ஜஹலுடைய படையெல்லாம் உள்ள ஒரு படை ஒன்று வேறு ஒரு படை ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்ல, தொழுது முடித்து விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை பார்க்கிறார்கள், அழைத்து கொண்டு சொல்கிறார்கள், அவன் உண்மையை சொல்லும் பொழுது அடிக்கிறீர்கள், பொய் சொன்னவுடன் அவன் விட்டு விட்டீர்களே என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களுக்கு சொல்றாங்க. அந்த சிறுவன்கிட்ட கேட்கிறாங்க, அந்த படையில எத்தனை பேர் இருப்பாங்க? கேட்டவுடன் அந்த சிறுவனுக்கு
கணக்கிட முடியல. பார்த்த உடனே ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்திருக்கிறான், கணக்கிட முடியவில்லை, தெரியவில்லை என்று சொல்லுகிறான். பெருமான் தன்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்படியா, சுமார் எத்தனை ஒட்டகங்கள் அங்கே சாப்பிட்றதுக்காக வேண்டி அறுக்கிறார்கள் என்று கேட்டவுடன் அந்த சிறுவன் சொல்லுகிறான், 9-10 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மதிநுட்பத்தால் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள், 9-10 ஒட்டகங்கள் அறுக்கப்படும் என்றால் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, சுமார் 900 1000 நபர்கள் படையில் இருக்கக்கூடும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, இந்த நேரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஒரு பெரிய படை நம்மளை தாக்குவதற்காக வேண்டி வந்து கொண்டிருந்தது, தயாரிப்போடு இருக்கிறது, எல்லா விதமான சகல தயாரிப்புகளோடும் இந்த படை இருக்கிறது. இதிலிருந்து என்ன இன்னொரு விஷயம் என்ன விளங்கணும்னா, எந்த ஒரு நபியும் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடிடக்கூடாது. இது அல்லாஹ் நியமித்த வீதி. புறமிட்டு ஓடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது படை பெரிய தயாரிப்போடு மலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய படை வெறும் சின்ன படை, வெறும் 313. அதுவும் எப்படிப்பட்ட நிலையில், எந்த ஒரு ஆயுதம் இல்லை, கையில குதிரைகள் போதிய அளவு இல்லை, யானைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு படை. இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்கிறாங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறது. முதல் கட்டமாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நிச்சயம் நாம் போரிடுவோம் என்று சொல்றார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரின். அடுத்து மறுபடியும் கேட்கிறார்கள், என்ன செய்யலாம் சொல்லுங்கள். எல்லா சஹாபாக்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நிச்சயம் நாம் எழுந்து நின்று அந்த காஃபிர்களுக்கு எதிராக போர் செய்வோம் என்று சொல்லும் பொழுது அவங்களும் முஹாஜிரின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்கிறாங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று சொல்ல, அதில் இருக்கக்கூடிய மதீனா நகரத்து வாசிகள் அன்சாரிகளுடைய பதிலை பெருமானார் எதிர்பார்த்து கேட்கிறாங்க. அன்சாரிகளாக இருக்கக்கூடிய மதீனா வாசிகள் யாரும் வாய் திறக்காத நிலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக எழுந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், கபில்னா நாஸ அன்னக ரசூலுல்லாஹ், நிச்சயமாக உங்களை நாங்கள் தூதுவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் நெருப்பில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயார், நீங்கள் மலையிலிருந்து குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்பதற்கு தயார். நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்களா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் போருக்கு வாருங்கள் என்று அழைக்கும் போது, இதுஹப் அன்த வரப்புக், நீங்களும் உன்னுடைய ரப்பும் போருக்கு போங்க, இன்னா ஹாஹுனா காயிதூன், நாங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கிறோம் என்று மூசாவினுடைய கூட்டம் சொன்னதை போல நாங்கள் சொல்லுவோம் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அப்படி ஒரு காலம் சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு வார்த்தை கொடுங்கள், நாங்கள் இறங்குகிறோம் என ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் செய்ததை கேட்டவுடன் பெருமானாருடைய முகம் சந்தோஷத்தால் மின்ன ஆரம்பித்தது. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்பொழுது என்னுடைய பேச்சை கேட்டு பெருமானாருடைய முகம் புன்முறுவல் பூர்த்ததோ, அது ஒன்றே போதும், என்னுடைய பொருத்தத்திற்கு அது காரணமாகும். எனக்கு எந்த ஒரு சொத்து பத்தோ ஒரு காசோ பணம் எதுவும் தேவையில்லை. பெருமானார் இந்த பேச்சை கேட்டு சிரித்தார்களே. இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், யாரு, மதீனா நகரத்தில் இவர்தான் முதல் கட்டமாக தலைவராக இருந்து வந்தவர். அப்ப இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரசங்கத்தை கேட்டவுடன் எல்லா சஹாபாக்களும் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோடு இருந்தார்கள். அதற்கு பிறகு 2 குழுவும் 2 போர்க்களத்தில் பத்ர் என்னும் போர்க்களத்தில் சந்தித்து கொண்டது. எல்லா படையையும் பெருமானார் நிற்பாட்டிவிட்டு சரியாக ரமதான் பிறை 17 திங்கட்கிழமை காலை அந்த படை போர் ஆரம்பமாகிறது. சரியாக போரிட்டு முடிக்கிறாங்க. ஃபஜருக்கு பிறகு இந்த போர் ஆரம்பமாகிறது. படைகளை எல்லாம் அணிவகுத்து நிற்பாட்டி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கூடாரத்தில் சஜ்னாவில் இருந்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா லம் துஅபத் ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த சின்ன படை வெறும் 3000 பேர் மதீனால இருக்கிறாங்க. அதில் போர் செய்வதற்கு தகுதி பெற்ற பேர் வெறும் 313 பேர். இந்த சிறு படை அழிந்து விட்டால்
இனிமேல் பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், எனவே இவர்களை நீ அழித்து விடாதே என பெருமானார் அழுது துஆ செய்துவிட்டு போர்க்களத்திற்கு வருகிறார்கள். கொஞ்ச நேரம் எப்படின்னா, இஷ்ராக் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு, இஷ்ராக்குக்கு பிறகு போர் ஆரம்பமாகிறது. கரெக்டாக லுஹாவுடைய நேரத்தில், சூரிய உதயமான நேரத்தில் வெற்றி. அல்லாஹ் தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான். எந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த பத்ருடைய யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தான்னா, காஃபிர்களுடைய பெரும் பெரும் தலைகள் உருள ஆரம்பித்தது. அபூஜஹல் இந்த படையில் கொல்லப்பட்டான், உத்பா இந்த படையில் கொல்லப்பட்டான், ஷைபா இந்த படையில் கொல்லப்பட்டான். பெரும் பெரும் மக்காவின் காஃபிர்களுடைய தலைகள் அந்த படையில் உருள ஆரம்பித்தது. எந்த அளவுக்குன்னா, அதற்கு பிறகு மக்காவின் காஃபிர்கள் மிகப்பெரிய நிராயுதபாணியாய் போனார்கள், நிராசையாயினார்கள். எந்த ஒரு தலைவர்களும் அதற்கு பிறகு இஸ்லாமியர்களை எதிர்ப்பதற்கு முன்வரவில்லை என்ற அளவுக்கு ஆச்சு. பெரிய வெற்றியை எல்லாம் தந்தான். இப்படியாக இந்த படைகள் வெற்றி கொண்டு தன்னுடைய மதீனா மாநகரத்திற்கு திரும்பியது. மதீனா நகரத்திற்கு திரும்பியது. அதோடு இப்படியாக ஹிஜ்ரி 2 கழிகிறது. அடுத்த வருடம் என்ன செய்யறாங்க, காஃபிர்கள் காத்து கொண்டு இருக்கிறார். பெரிய ஒரு தயாரிப்போடு முஹம்மதுடைய படைக்கு முன்னால் நாம் தோற்றுவிட்டோமே என்ற ஒரு வெறி. இந்த நேரத்தில் காஃபிர்கள் எல்லாம் பெரிய ஒரு தயாரிப்போடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து ஹிஜ்ரி 3 அதே வருடம் ஹிஜ்ரி 3 ஷவ்வால் பிறை 15 சனிக்கிழமை ஒரு 3000 பேர் கொண்ட படையை மக்காவினுடைய காஃபிர்கள் தயாரிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தயார் செய்து மறுபடியும் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த படையில் அபூ சுஃபியான் தலைமையில மறுபடியும் இந்த படை வருகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டவுடன் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் உறுதியோடு இருந்தார்கள். அடுத்து படை எந்த இடத்தில், உஹதுடைய யுத்த களத்தில் பெருமானார் அந்த 2 படைகளும் சந்தித்துக் கொள்கிறது. உஹதுடைய யுத்தம், இந்த இடம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடம். ரசூலுல்லாஹுடைய கட்டளையை எந்த அளவிற்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தி காட்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை எல்லாம் அணிவகுத்து நிற்பாட்டிவிட்டு பக்கத்திலே ஒரு மலை ஒன்று இருக்கிறது. அந்த மலையில் 50 பேர் கொண்ட குழுவை மேலே நிப்பாட்டிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போர் முடிந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் நான் சொல்லாமல் நீங்க கீழே இறங்கக்கூடாது என்று ஒரு கட்டளை ஒன்றை போட்டுட்டு ரசூலுல்லாஹ் கீழே வர்றாங்க. போர் உக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த வெற்றியை அல்லாஹ் பத்ரில் கொடுத்தானோ அதுபோல் ஒரு சில மணி நேரத்திலே வெற்றிகள் முஸ்லிம்களுக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது மலை மேலிருந்து சில சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, எவ்வளவு அருமையாக சண்டையிடுகிறார்கள். காஃபிர்கள் எல்லாம் பொருள் முதுகிட்டு ஓடுறாங்க. ஓடும் பொழுது தன்னுடைய பொருட்களை, படை பட்டாளங்களை, குதிரை, தன் தளவாட பொருட்களை எல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே காஃபிர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மலை மேலே இருந்து சில தோழர்கள் பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுக்கணும், கனிமத் பொருள் இவைகளை எல்லாம் எடுக்க வேண்டும் என்பதற்கான மேலிருந்து கீழே இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு இங்கு மாறு செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் கீழ் தான் சொல்லாத வரைக்கும் இறங்கக்கூடாது என்று சொல்லி இருக்க நீங்கள் ஏன் இறங்குகிறீர்கள் என்று சொல்ல, ஒருத்தர் சொல்றாரு, அது போர் வரைக்கும் தானே, நமக்கு தான் வெற்றி கிடைத்து விட்டதே, வாருங்கள் கீழே என்பதாக கீழே இறங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை அங்கு, ரசூலினுடைய கட்டளை அங்கு சருகுகிறது. ஓடிக்கொண்டிருந்த காஃபிர்கள்ல அந்த படையை அப்பொழுது நிர்வாகம் செய்து கொண்டிருந்தவர் ஹாலித் பின் வலீத் அப்பொழுது ஈமான் கொள்ளல. சுமார் 200 குதிரை படைக்கு தளபதியாக ஹாலித் பின் வலீத் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மலையின் மீது பார்க்கிறார், யாரும் இல்லாத நேரத்திலே தனது குதிரை படைகளை எல்லாம் வளைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்த ஹாலித் பின் வலீத் எல்லா படைகளையும் வளைத்து கொண்டு மலையின் மீது ஏறி கீழே இறங்கும் பொழுது முன்னால் முஸ்லிம்கள் காஃபிர்களை பார்த்து துரத்தி கொண்டு முன்னாடி தான் பார்ப்பாங்க, பின்னாடி இருந்து படைகள் வந்து தாக்கப்பட்டது. நிலை குலைந்து போனார்கள் முஸ்லிம்கள்.
எல்லா நபர்களுடைய முதுகுக்கு பின்னாலும் அம்புகள் பாய ஆரம்பித்தது. அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய கட்டளை அங்கு நிர்மாணமாக்கப்பட்டதினால ஒவ்வொரு நபரும் எதிர்பார்க்க முடியாத நிலவிற்கு பின்னால் இருந்து தாக்கப்படுகிறது. அந்த படையில் முஸ்லிம்களுடைய புறத்திலிருந்து சுமார் 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை இஸ்லாமிய சமுதாயம் சந்தித்தது. காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அங்கு மாறு ஏற்பட்டதனால். அதற்கு பிறகு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையில போயிட்டாங்க. முஸ்லிம் சமுதாயம் மாத்திரமல்ல, மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மிகப்பெரிய இன்னல்கள், கவலைக்குள்ளானாங்க. அவர்களுக்கு ஆறுதலாக மாத்திரம் அல்லாஹ் 70 வசனங்களை இறக்கி கொண்டே இருந்தான். கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீங்கள் கவலைகளில் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தொடர்ந்து 70 வசனங்களை பத்ர் உஹதுடைய தோல்வியை ஆறுதலாக மாத்திரம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருந்தான். அப்ப உஹதுடைய போரில் இந்த 70 நபர்கள் கொல்லப்பட்ட உடனே காஃபிர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஒரு போர்க்களத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னா கொண்ட உடனே நிக்கணும் அந்த இடத்துல. ஆனா காஃபிர்கள் கொண்ட உடனே மக்காவை நோக்கி ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்கள் பெரிய பாதிப்புக்குள்ளானார்கள் என்ற நிலையில அதே இடத்திலேயே திரும்பி வந்துட்டாங்க. இப்படியாக ஹிஜ்ரி 3 வருடங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. 4வது வருடம், ஹிஜ்ரத்தினுடைய 4வது வருடம் சில பிரச்சனைகள் நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, மதீனா நகரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கூட்டத்தை வெளியில் வைத்திருந்தாங்க. யூத கூட்டம். அந்த யூத கூட்டத்தில் கன்கா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், இவர்களுடைய வசிக்கும் இடத்துல கடை வீதி ஒன்று இருக்கிறது. மக்காவில் இருந்து ஒரு பெண் வியாபாரம் செய்வதற்காக இந்த கடை வீதிக்கு போனான். இந்த கன்காவுடைய வளமுறை என்னன்னு சொன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய சில சஹாபாக்களுக்கு காசை வட்டியாக கொடுப்பாங்க. வட்டியாக கொடுத்து வசூல் செய்து கொண்டிருப்பார்கள். இதை பிழைப்பு தேடி கொண்டிருப்பாங்க. காலங்கள் சென்றது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் வட்டியை தடை செய்தான், ஹராம் என்று அறிவித்தான். அதற்கு முன்னால் வரைக்கும் இவர்கள் வட்டியை கொடுத்து கொண்டு காசை பெற்றுக் கொள்ளுவார்கள். இப்படியாக இவருடைய சம்பாத்தியம் போய்கொண்டே இருந்தது. இப்ப வட்டின்னு வந்துட்டாலே பொதுவாக பெண்களுடைய பிரச்சனைகள் அங்க அதிகமாக ஏறும். யாரோ ஒருத்தர் சீட்டு கொடுத்து வாங்குறாரு என்று சொன்னா அந்த இடத்தில் பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் போடுகிறான். அப்ப கன்காவினுடைய கூட்டத்திலே அந்த சந்தையில் ஒரு பெண் தன் கூடையில் சுமந்து கொண்டு உள்ளே சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், அந்த பெண்ணுடைய கீழாடை பிடிச்சு இழுத்து விட்டான். அதே நிலையிலே நிர்வாணமான நிலையில் கன்காவில் ஓடிக்கொண்டிருக்கிறார் கடை வீதி. இதை பார்த்த ஒரு மதீனாவினுடைய அன்சாரி ஒருவர் யார் பிடிச்சு இழுத்தானோ அவரை கத்தல் செஞ்சுட்டார், பிடிச்சு கொலை செய்து விட்டார். இவர் கொலை செஞ்சதை பார்த்துட்டு கன்காவினுடைய மக்கள், யூதர்கள் சில நபர்கள் இந்த அன்சாரி தோழரை பிடிச்சு கொலை செய்துட்டார். இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்பட்டவுடன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை கட்டளையிடுகிறாங்க, நீங்க இங்கிருந்து கிளம்பிருங்க, இங்கு இனிமேல் உங்களுக்கு இங்க இருப்பதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஒப்பந்தத்தை முறிக்கிறீர்கள், பெண்களை தவறான முறையில் நீங்கள் அணுகுகிறீர்கள், கேள்வி கேட்டவரை நீங்கள் கொலை செய்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு பிரச்சனையும் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வை யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களுடைய ஊருக்கு வரணும் என்று யூதர்கள் அழைத்து விருந்து வைப்பதை போல வைத்துக்கொண்டு ஒருத்தன் என்ன செஞ்சான், முஹம்மது இப்ப தனியா சிக்கி இருக்கிறார், மதீனால உள்ள போய் அடிக்க முடியாது, இப்ப தனியா சிக்கி இருக்கிறார், இந்த நேரத்தில் இவர் கதையை முடிச்சிட்டோம்னா நாம தான் முன்னாடி இருந்ததை போல ராஜாவாக வாழலாம். இன்னைக்கு முஹம்மது வந்து உள்ள இருக்கிறனால தான் நம்மளை ஒடுக்கி வச்சிருக்கிறார், இப்பே முடிச்சிரு, இதுதான் நல்ல வாய்ப்பு என்று 2 நபர்கள் திட்டம் தீட்டுகிறாங்க. திட்டம் தீட்டி ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹ்வை உட்கார வைத்து மேலிருந்து பாறாங்கல்லை உருட்டி விடுவதற்காக வேண்டி திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த செயலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மதிற்கு எடுத்து சொல்லிவிட்டான். உங்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தப்பித்து கொண்டார்கள். பாறாங்கல் பக்கத்தில் உருண்டு சென்றதாக வரலாறுகள் பதிவு செய்கிறாங்க. இந்த விஷயம் 2 விஷயம் நடந்துச்சு. இதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 யூத கூட்டத்தையும் அந்த மதீனா நகரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு கட்டளையிட்டாங்க. அவர்கள் தங்களுடைய பொட்டி படுக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் இங்கிருந்து கிளம்பி விடுங்கள் என்று கட்டளையிட அவர்கள் நேராக
ஹைபருடைய இடத்திலே வந்து முகாமிட்டு தங்கி இருக்கிறார். ஹைபருடைய இடம், ஏன்னா இன்னும் கோபம் தாங்க முடியலை, நம்மளை ஊரை விட்டு வேற துரத்திட்டாங்க. ஹைபருடைய இடத்துல வந்து முகாமிட்டு தங்கி அங்கிருந்து மக்காவின் காஃபிர்கள் இடத்துல போய் சேர்ந்து கொண்டாங்க. மக்காவின் காஃபிர்களை சேர்ந்த உடனே மக்கா ஏற்கனவே அடிவாங்கி முகம்மது ஏதாவது செய்யலாமான்னு துடித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த யூதர்களுடைய 3 கூட்டம் அதோட சேர்ந்து மக்காவினுடைய காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை செய்கிறாங்க. இனிமேல் முகம்மதை நாம் விட்டுவிடக்கூடாது, என்ன செய்யலாம் என்று சொல்ல மிக பிரம்மாண்டமான ஒரு படையை திரட்டுகிறார்கள். அதுல தான் கிட்டத்தட்ட 10,000 பேர் கொண்ட ஒரு பெரிய படை ஒன்று மிக பிரம்மாண்டமாக திரட்டி கொண்டு முழுவதும் மதீனா நகரத்தை நோக்கி படையெடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை கேள்விப்பட்டு உள்ளத்தில் வெம்பிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சஹாபாக்களுக்கு வருது, இந்த செய்தியை கேள்விப்பட்டதனால் அவர்களுடைய தொண்டை குழியில் இதயம் வந்ததை போல சஹாபாக்கள் மூச்சடைத்து நின்றார்கள். அவருடைய பார்வைகள் நிலை குத்தி நின்றது. காரணம், அவ்வளவு பெரிய படையை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த யோசிக்கும் பொழுதுதான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பாரசீக நாட்டை சேர்ந்தவர். பாரசீகத்தில் அவர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய மூதாதையர்கள் இது போன்று ஒரு நாட்டில் படையெடுத்து வந்தால் ஊருக்கு முன்னால் குழியை வெட்டுவார்கள், மதீனா நகரத்தை சுற்றி குழியை வெட்டுவார்கள், தங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி குழியை பெரிய பள்ளத்தை நோண்டுவார்கள் என்று அவர்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே, இது அரபுகளுடைய வளமை இல்லை, இருந்தாலும் இது ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல செய்தியாகப்பட்டது. இதற்குத்தான் அல் அஹ்ஸாபுடைய யுத்தம் என்று சொல்லுவாங்க. அஹ்ஸாப் என்று சொன்னா கூட்டணி யுத்தம், மொத்தமாக சேர்ந்து கிளம்பி வர்றாங்க. ஹந்தக் என்று இன்னொரு பேரும் இருக்கிறது. அதனால இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்குடைய யுத்தத்தை எதிர்கொண்டார்கள். மிகப்பெரிய பள்ளத்தாக்கு தோண்டப்படுகிறது. யூதர்களின் மற்றும் காஃபிர்களினால் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளிவர முடியவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பேர் உதவியினால் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள் என்று வரலாறு வருகிறது. இப்படியாக வரலாறு நீண்டு கொண்டே போகிறது. அடுத்தடுத்த வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றி எப்படி நகர்ந்தது, அதற்கு பிறகு எந்தெந்த காஃபிர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு பிறகு சாறை சாறையாய் எப்படி இஸ்லாம் வளர்ந்து கொண்டு வந்தது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம்.